அதுக்குள்ள மிக்சியை தூக்கி வைக்கிறாரு. அவர் எங்கேயோ பிளக் பாயிண்ட் தேடிட்டு போறாரு. இன்னைக்கு போக முடியுமா? இங்க நின்றுட்டு அந்த மனுஷனை கண்டுபிடிப்பன் இல்ல, தொழில்நுட்ப வளர்ச்சி இல்ல, மனிதன் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்கிறதுக்கு இது அடையாளம் இல்லையா? இங்க சில நேரங்களில் மூளைக்கு வேலை மனுஷன் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டா படிச்சதனோட விளைவு. உங்க எல்லாருக்கும் தெரியுமோ தெரியாதோ, நான் தரையிலிருந்து வந்ததுனால இந்த மலையில சொல்லிட்டு போற, திருச்சியில சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் லலிதா ஜுவல்லரின்னு ஒரு ஜுவல்லரி இருக்குது. அதுல ஒருத்தன் திருடிட்டான், பிடிச்சிட்டாங்க. அந்த ஓனருக்கு என்ன வருத்தம்னா, அதே சத்திரத்தில் அந்த லலிதா ஜுவல்லரி ஒட்டு 4-5 நகைக்கடை இருக்குது. அந்த கடையிலெல்லாம் அவன் திருடாம என் கடையில மட்டும் எப்படி திருடுனா? அந்த திருடனை பார்த்து கேட்டுறதுன்னு அனுமதி வாங்கிட்டு சிறைச்சாலைக்குள்ள போனாரு. மிஸ்டர் திருடன், என் கடை ஒட்டி 4 கடை இருக்குது, அந்த கடையிலெல்லாம் திருடாம ஏன் என் கடையில வந்து திருடுனேன்னு கேட்டா. அதுக்கு அந்த திருடன் சொன்னா, சார் நீங்க தானே உங்க கடைக்கு வர சொல்லி என்னை கூப்பிட்டீங்கன்னா. நான் எங்கடா உன்னைய கூப்பிட்டேன்? என்ன மட்டும் கூப்பிடலைங்க சார், ஊரையே வான்னு நீங்க கூப்பிட்டீங்கன்னு. ஊரையே வான்னு நான் எப்படா கூப்பிட்டேன்? சார் நீங்க தானே விளம்பரத்துல மொட்டை அடிச்சுட்டு ஒரு சந்தன போட்டு வச்சுட்டு வந்து என்ன கேக்குறீங்க? என் கடையில நகை வாங்கறதுக்கு முன்னால 4 கடைக்கு போங்க, விசாரியுங்க, அப்புறமா என்ற கடைக்கு வாங்க, நீங்க தானே சார் கூப்பிட்டீங்க. அந்த மனுஷன் பாவ விளம்பரத்துக்கு சொன்னார். 4 கடையிலையும் போய் ஓட்டை போட்ட சார், போட முடியல, உங்க கடையில தான் ஈஸியா போட முடிஞ்சது, போட்டுட்டேன்ட்டான். மனுஷன் சிந்திக்க ஆரம்பிச்சுக்கிட்டான் இல்லையா? காலப்போக்கு இன்னைக்கு அப்படி இருக்குது. இதோ என்னை இவ்வளவு சிறப்புகளா அறிமுகப்படுத்தினாங்கல்ல. இன்னைக்கு நான் வரசி நிறைய பட்டங்கள், அது ரொம்ப விரும்புறதில்லை, அதனால ஒன்னோட நிறுத்திட்டேன். இன்னைக்கு வெளிநாடுகளுக்கு போற, டிவியில பேசுற, இத்தனை சிறப்புக்கும் உரியவளா நான் இங்க நிற்கிறேன் அப்படின்னா அந்த வகுப்பறையில் நான் கற்றதால் தான் இன்னைக்கு இந்த பேரும் புகழையும் பெற்று உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன். நான் ஒரு ஏழை விவசாயிக்கு தான் மகளா பிறந்தேன். அன்னைக்கெல்லாம் ஒன்றும் படிப்புக்கு செலவு கிடையாது. ஆனால் படிக்க வைக்க எங்க குடும்பத்துல முடியாது, அவ்வளவு வறுமை. எல்லாமே கூலி வேலைக்கு போனாதான் படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் உள்ள குடும்பத்துல தான் நான் பிறந்தேன். எப்படியோ தப்பி தவறி என்னை படிக்க வச்சுட்டாங்க. 9ஆம் வகுப்பு வந்துட்டேன். எங்க சமூகத்துல அன்னைக்கெல்லாம் பெண்கள் பெரிய மனுஷி ஆயிட்டா அவ்வளவுதான், அதுக்கு மேல வெளியில போகக்கூடாது, படிப்பு கிடையாது, தொடராது. எங்கேயோ தெக்க வடக்க பார்த்து ஒரு இழிச்ச வாயனா பார்த்து கட்டி வச்சிருவாங்க. இல்லை நல்லவனாவும் அமையலாம், ஏன்னா எனக்கு வாச்சதை நான் சொல்ல முடியும். நல்லவர்களும் அமையலாம், எங்கேயோ பார்த்து கல்யாணம் பண்ணிடுவாங்க. இப்போ நான் 9ஆவது படிக்கையில் பெரிய மனுஷி ஆயிட்டேன். எங்க அம்மா சொல்லிட்டாங்க, போதும் படிப்பு நிறுத்துங்க. எங்கப்பா இல்லம்மா ஒருத்தையாவது படிக்கட்டுமா? எங்கப்பா எங்க அம்மா கேட்குறாங்க, படிச்ச என்னங்க கிழிக்க போறா? நாளைக்கு இன்னொருத்தன் வீட்டில் போய் அவ சட்டிவானதாங்க கழுவ போறா? சட்டிவான கழுவறக்கு எதுக்குங்க படிப்பு? நிறுத்துங்க. எங்கம்மா. எங்கப்பா இல்லம்மா அவ ஒருத்தியாவது படிக்கட்டு. இப்போ அவ ஒருத்தியாவது சொல்லும்போது எங்கள் வீட்டில் 4-5 பேர் இருந்தோம் அன்னைக்கு. இப்பெல்லாம் ஒத்த பிள்ளைகள் மாறி போச்சு, 4-5 பேர் இருக்கா. அவ ஒருத்தியாவது படிக்கட்டு. நீங்க நம்ப மாட்டீங்க, 9ஆம் வகுப்பு எனக்கு தொடரல, பிரேக்கு. ஏன்னா இவங்க வீட்டுக்குள்ள பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்ப தெரிஞ்சுதான் நான் ஏன் பட்டிமன்ற பேச்சாளரா வந்தேன்னு. 1 வருஷம் உட்கார்ந்து கவனிச்சேன். எங்க அப்பா ஜெயிச்சிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையில எங்க அப்பா ஜெயிச்ச ஒரே இடம் என்னைய படிக்க வச்சதுதான். ஏன்னா எங்க வீட்டில் மீனாட்சி மதுரை தான், எங்க அம்மா தான் எல்லாமே. எப்படியோ எங்க அப்பா ஜெயிச்சிட்டாரு. இப்ப என் படிப்பு தொடருது. எப்படி? ரீஎன்ட்ரி. 8ஆம் வகுப்பு பிள்ளைகள்லாம் 9ஆவதுக்கு வந்திருக்கிறாங்க. நான் உள்ள போறேன், என்னை எல்லாம் அக்கா அக்கான்னு கூப்பிடுதுங்க. கொஞ்சம் அவமானம்தான், பாவாடை தாவணி வேற போட்டிருக்கிறோமா,
அக்கா அக்காங்கும் போது கொஞ்சம் அவமானமா இருக்குது. நான் யோசிச்ச நாட்கள் உண்டு, இந்த அவமானப்பட்டு படிக்கணுமா, பேசாம அம்மா சொன்ன மாதிரி யாரோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு நல்ல குடும்ப தலைவின்னு பேர் வாங்கலாம்ல அப்படின்னு நினைத்த நாட்கள் எல்லாம் உண்டு. ஆனா எங்க அப்பா கண்ணு முன்னால வந்து போவார். எனக்காக போராடியவர். இல்ல அப்பாவுக்காக படிக்கணும். படிப்பு தொடருது. அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி விழா. எங்க பள்ளிக்கூடத்துல அனைத்து பள்ளி மாணவர்களுக்கு ஒரு பேச்சு போட்டிய நடத்துறாங்க. எங்க தலைமை ஆசிரியர் சொல்றாங்க, நம்ம பள்ளி சார்பிலையும் ஒருத்திய பேச வைங்க. நாங்களா பெண்கள் படிக்கிற பள்ளி தனியா இருந்துச்சு அன்னைக்கு, ஆண்கள் படிக்கிற பள்ளி தனியா இருந்தது, கோஎட் கிடையாது. நாங்கள்லாம் இன்னைக்கு கோஎட்டில் படுற பாடு இருக்கு பாரு. இந்த கோவிட் கிளாஸையும் கூட சார் நாங்கள் சமாளிச்சிருவோம் சார். இந்த கோஎட் கிளாஸை சமாளிக்கிறது இருக்குது பாருங்க, சாதாரணம் இல்லை சார், அவ்வளவு கஷ்டப்படுறோம். அன்னைக்கெல்லாம் பெண்கள் தனியா படிக்கிற பள்ளிக்கூடம். எங்க தலைமை ஆசிரியர் சொல்றாங்க, நம்ம பள்ளி சார்பிலையும் ஒருத்திய பேச வைங்க. எங்க ஆசிரியர் யோசிக்கவே இல்லையே, சாந்தாமணின்னு என் பேரை கொடுத்துட்டாங்க. நான் பதறி அடிச்சு ஓடுறேன். டீச்சர் எனக்கு பேசி பழக்கம் இல்லைங்க, ஐயோ நான் பேச மாட்டேனுங்க. எங்க டீச்சர் சொல்றாங்க, ஏய் அங்க உட்கார்ந்துட்டு பேசுறீங்களடி, அதை இங்க வந்து பேசுடிங்கிறாங்க. அங்க உட்கார்ந்துட்டு பேசுறது ஈஸி, இங்க வந்து பேசுறது கஷ்டம் இல்லையா? இப்ப மாறி போச்சு இல்ல, இங்க நின்றுட்டு பேசுறது ஈஸி, உட்கார்ந்து கேட்கறது கஷ்டம். இப்ப அந்த கஷ்டமான வேலையத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா கால மாற்றம். இன்னைக்கு ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது, 8 நிமிஷத்துக்கு மேல ஒருத்தரால் உட்கார்ந்து கேட்க முடியாது அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. அதனால அங்க உட்கார்ந்துகிட்டு பேச முடியும், இங்க பேசுறது என் காலத்துல கஷ்டம். எங்க டீச்சர் சொல்றாங்க, சரி அடுத்து என்ன சொல்லி தப்பிக்கலாம், திரும்ப ஓடுற. டீச்சர் எழுதி கொடுக்கறக்கு ஆள் இல்லைங்க டீச்சர், எங்க அப்பனா தான் படிக்கலைங்க டீச்சர், எனக்கு எழுதி கொடுக்க ஆள் இல்லை டீச்சர். இன்னைக்கு அப்படி சொல்ல முடியாது. கூகுள் அக்கான்னு ஒரு அக்கா இருக்குது இல்லையா, என்ன வேணும் அள்ளி அள்ளி கொடுக்கும். பாரதியும் கூட ஒரு கனவு கண்டா, காசி நகர் புலவர் பேசுமுறை காஞ்சியில் கேட்பதற்கு கருவி செய்வோம்னா. இன்னைக்கு கேட்கறக்கு மட்டும் கருவி இல்லை, ஆள் எங்க இருக்கிறாங்கன்னு பார்க்கறக்கும் கருவி கண்டுபிடிச்சிருக்கிறோமா இல்லையா? இது 21ஆம் நூற்றாண்டு. கற்றதனால் தானே குகையில் இருந்த மனிதன் எல்லாம் இன்னைக்கு கூகுள்ல இருக்கிறா. இலைதலைகளை கட்டி கொண்டிருந்தவன் எல்லாம் இன்னைக்கு இன்டர்நெட்ல உட்கார்ந்து இருக்கிறா. காடுகளில் வாழ்ந்து கொண்டிருந்தவன் எல்லாம் இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து இருக்கிறா. என்ன காரணம்? கற்றதுனால தானே. கற்றதுனால தானே இந்த வளர்ச்சியை நம்ம பெற்று இருக்கிறோம். இன்னைக்கு ஆள் எங்க இருக்குதுன்னு பார்க்கறக்கும் ஜிபிஎஸ் வந்துடுது இல்ல. எங்க வீட்டுக்காரங்க கூட எனக்கு கூகுள்னு தான் பேர் வச்சிருக்காரு. ஏன்னா அந்த மனுஷன் எங்க இருந்தாலும் நான் கண்டுபிடிப்போம்ல. இப்படி மாதிரி மேடைக்கு வருவேன், 2 பிள்ளைகள் எனக்கு, அவர் கையில் ஒப்படைச்சிட்டு வந்துடுவேன். சரி மனுஷன் சரியா பார்த்துக்கிறாரா, வந்த இடத்துல இருந்துட்டு ஒரு ஃபோன் பண்ணுவேன், சொல்லுமா எங்க இருக்கீங்க, வீட்டில் தாம்மா இருக்க, எங்க நம்ம வீட்டு மிக்சியை போடுங்க, ஒரு ரெஃபரன்ஸுக்கு தான், ஒரு கன்ஃபார்முக்கு தான், தப்பெல்லாம் எடுத்துக்காதீங்க, தப்பெல்லாம் நினைக்க மாட்டேன். அவர் போடுவார், அது டர்ன்னு ஓடும். மனுஷன் நம்ம வீட்டில் இருக்கார் நம்பிடுவேன். ஒரு நாள் மழை, நிகழ்ச்சி கேன்சல், நேரத்திலேயே வீட்டுக்கு போற, புள்ள மட்டும்தான் இருக்கிறான், இந்த மனுஷனை காணோம். எங்க உங்க அப்பான? அது சொல்லிச்சு, பாம நீ பேசுறன்னு பேக்க தூக்கிட்டு ஒரு பக்கம் போ. நீ போன பிறகு அப்போ ஒரு கட்டப்பை எடுக்கிறாரு, அதுக்குள்ள மிக்சியை தூக்கி வைக்கிறாரு, அவர் எங்கேயோ பிளக் பாயிண்ட் தேடிட்டு போறாரு. இன்னைக்கு போக முடியுமா? இங்க நின்றுட்டு அந்த மனுஷனை கண்டுபிடிப்பன் இல்ல, தொழில்நுட்ப வளர்ச்சி இல்ல, மனிதன் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்கிறதுக்கு இது அடையாளம் இல்லையா? இங்க சில நேரங்களில் மூளைக்கு வேலை மனுஷன் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டா, படிச்சதனோட விளைவு. உங்க எல்லாருக்கும் தெரியுமோ தெரியாதோ, நான் தரையிலிருந்து வந்ததுனால இந்த மலையில சொல்லிட்டு போற, திருச்சியில சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் லலிதா ஜுவல்லரின்னு ஒரு ஜுவல்லரி இருக்குது. அதுல ஒருத்தன் திருடிட்டான், பிடிச்சிட்டாங்க. அந்த ஓனருக்கு என்ன வருத்தம்னா, அதே சத்திரத்தில் அந்த லலிதா ஜுவல்லரி ஒட்டு 4-5 நகைக்கடை இருக்குது. அந்த கடையில எல்லாம் திருடாம என் கடையில மட்டும் எப்படி திருடுனா? அந்த திருடனை பார்த்து கேட்டுறதுன்னு அனுமதி வாங்கிட்டு சிறைச்சாலைக்குள்ள போனாரு. மிஸ்டர் திருடன், என் கடை ஒட்டி 4 கடை இருக்குது, அந்த கடையிலெல்லாம் திருடாம ஏன் என் கடையில வந்து திருடுனேன்னு கேட்டா.
அதுக்கு அந்த திருடன் சொன்னா, சார் நீங்க தானே உங்க கடைக்கு வர சொல்லி என்னை கூப்பிட்டீங்கன்னா. நான் எங்கடா உன்னைய கூப்பிட்டேன், என்ன மட்டும் கூப்பிடலைங்க சார், ஊரையே வான்னு நீங்க கூப்பிட்டீங்க. ஊரையே வான்னு நான் எப்படா கூப்பிட்டேன் சார்? நீங்க தானே விளம்பரத்துல மொட்டை அடிச்சுட்டு ஒரு சந்தன போட்டு வச்சுட்டு வந்து என்ன கேட்குறீங்க? என் கடையில் நகை வாங்கறதுக்கு முன்னால 4 கடைக்கு போங்க, விசாரியுங்க, அப்புறமா என்ற கடைக்கு வாங்க, நீங்க தானே சார் கூப்பிட்டீங்க. அந்த மனுஷன் பாவ விளம்பரத்துக்கு சொன்னார். 4 கடையிலையும் போய் ஓட்டை போட்ட சார், போட முடியல, உங்க கடையில தான் ஈஸியா போட முடிஞ்சது, போட்டுட்டேன்ட்டான். மனுஷன் சிந்திக்க ஆரம்பிச்சுக்கிட்டான் இல்லையா? காலப்போக்கு இன்னைக்கு அப்படி இருக்குது. இகலின் மிகிலினி தென்பவன் வாழ்க்கை தவலம் கெடலம் நனித்து முயூவ விளக்க உரை. இகல் கொள்வதால் வெல்லுதல் இனியது என்று கருதுகின்றவனுடைய வாழ்க்கை தவறி போதலும் அழுதலும் விரைவில் உள்ளனவாம். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறருடன் மனவேறுபாடு கொண்டு வளர்வது நல்லதே என்பவன் வாழ்க்கை அழியாமல் இருப்பதும் சிறிது காலமே, அழிந்து போவதும் சிறிது காலத்திற்குள்ளேயாம். கலைஞர் விளக்க உரை. மாறுபாடு கொண்டு எதிர்ப்பதால் வெற்றி பெறுவதை எளிது எண்ணிச் செயல்படுபவரின் வாழ்க்கை விரைவில் தடம்புரண்டு கெட்டொழியும். இகலின் மிகிலினி தென்பவன் வாழ்க்கை தவலம் கெடலம் நனித்து முயூவ விளக்க உரை. இகல் கொள்வதால் வெல்லுதல் இனியது என்று கருதுகின்றவனுடைய வாழ்க்கை தவறி போதலும் அழுதலும் விரைவில் உள்ளனவாம். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறருடன் மனவேறுபாடு கொண்டு வளர்வது நல்லதே என்பவன் வாழ்க்கை அழியாமல் இருப்பதும் சிறிது காலமே, அழிந்து போவதும் சிறிது காலத்திற்குள்ளேயாம். கலைஞர் விளக்க உரை. மாறுபாடு கொண்டு எதிர்ப்பதால் வெற்றி பெறுவதை எளிது எண்ணிச் செயல்படுபவரின் வாழ்க்கை விரைவில் தடம்புரண்டு கெட்டொழியும். இகலின் மிகிலினி தென்பவன் வாழ்க்கை தவலம் கெடலம் நனித்து முயூவ விளக்க உரை. இகல் கொள்வதால் வெல்லுதல் இனியது என்று கருதுகின்றவனுடைய வாழ்க்கை தவறி போதலும் அழுதலும் விரைவில் உள்ளனவாம். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறருடன் மனவேறுபாடு கொண்டு வளர்வது நல்லதே என்பவன் வாழ்க்கை அழியாமல் இருப்பதும் சிறிது காலமே, அழிந்து போவதும் சிறிது காலத்திற்குள்ளேயாம். கலைஞர் விளக்க உரை. மாறுபாடு கொண்டு எதிர்ப்பதால் வெற்றி பெறுவதை எளிது எண்ணிச் செயல்படுபவரின் வாழ்க்கை விரைவில் தடம்புரண்டு கெட்டொழியும். இகலின் மிகிலினி தென்பவன் வாழ்க்கை தவலம் கெடலம் நனித்து முயூவ விளக்க உரை. இகல் கொள்வதால் வெல்லுதல் இனியது என்று கருதுகின்றவனுடைய வாழ்க்கை தவறி போதலும் அழுதலும் விரைவில் உள்ளனவாம். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறருடன் மனவேறுபாடு கொண்டு வளர்வது நல்லதே என்பவன் வாழ்க்கை அழியாமல் இருப்பதும் சிறிது காலமே, அழிந்து போவதும் சிறிது காலத்திற்குள்ளேயாம். கலைஞர் விளக்க உரை. மாறுபாடு கொண்டு எதிர்ப்பதால் வெற்றி பெறுவதை எளிது எண்ணிச் செயல்படுபவரின் வாழ்க்கை விரைவில் தடம்புரண்டு கெட்டொழியும். இகலின் மிகிலினி தென்பவன் வாழ்க்கை தவலம் கெடலம் நனித்து முயூவ விளக்க உரை. இகல் கொள்வதால் வெல்லுதல் இனியது என்று கருதுகின்றவனுடைய வாழ்க்கை தவறி போதலும் அழுதலும் விரைவில் உள்ளனவாம். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறருடன் மனவேறுபாடு கொண்டு வளர்வது நல்லதே என்பவன் வாழ்க்கை அழியாமல் இருப்பதும் சிறிது காலமே, அழிந்து போவதும் சிறிது காலத்திற்குள்ளேயாம். கலைஞர் விளக்க உரை. மாறுபாடு கொண்டு எதிர்ப்பதால் வெற்றி பெறுவதை எளிது எண்ணிச் செயல்படுபவரின் வாழ்க்கை விரைவில் தடம்புரண்டு கெட்டொழியும். இகலின் மிகிலினி தென்பவன் வாழ்க்கை தவலம் கெடலம் நனித்து முயூவ விளக்க உரை. இகல் கொள்வதால் வெல்லுதல் இனியது என்று கருதுகின்றவனுடைய வாழ்க்கை தவறி போதலும் அழுதலும் விரைவில் உள்ளனவாம். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறருடன் மனவேறுபாடு கொண்டு வளர்வது நல்லதே என்பவன் வாழ்க்கை அழியாமல் இருப்பதும் சிறிது காலமே, அழிந்து போவதும் சிறிது காலத்திற்குள்ளேயாம். கலைஞர் விளக்க உரை. மாறுபாடு கொண்டு எதிர்ப்பதால் வெற்றி பெறுவதை எளிது எண்ணிச் செயல்படுபவரின் வாழ்க்கை விரைவில் தடம்புரண்டு கெட்டொழியும். இகலின் மிகிலினி தென்பவன் வாழ்க்கை தவலம் கெடலம் நனித்து முயூவ விளக்க உரை. இகல் கொள்வதால் வெல்லுதல் இனியது என்று கருதுகின்றவனுடைய வாழ்க்கை தவறி போதலும் அழுதலும் விரைவில் உள்ளனவாம். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறருடன் மனவேறுபாடு கொண்டு வளர்வது நல்லதே என்பவன் வாழ்க்கை அழியாமல் இருப்பதும் சிறிது காலமே, அழிந்து போவதும் சிறிது காலத்திற்குள்ளேயாம். கலைஞர் விளக்க உரை. மாறுபாடு கொண்டு எதிர்ப்பதால் வெற்றி பெறுவதை எளிது எண்ணிச் செயல்படுபவரின் வாழ்க்கை விரைவில் தடம்புரண்டு கெட்டொழியும்.
இகலின் மிகலினி தென்பவன் வாழ்க்கை தவலம் கெடலம் நனித்து முயூவ விளக்க உரை இகல் கொள்வதால் வெல்லுதல் இனியது என்று கருதுகின்றவனுடைய வாழ்க்கை தவறி போதலும் அழுதலும் விரைவில் உள்ளனவாம். சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறருடன் மனவேறுபாடு கொண்டு வளர்வது நல்லதே என்பவன் வாழ்க்கை அழியாமல் இருப்பதும் சிறிது காலமே, அழிந்து போவதும் சிறிது காலத்திற்குள்ளேயாம். கலைஞர் விளக்க உரை மாறுபாடு கொண்டு எதிர்ப்பதால் வெற்றி பெறுவதை எளிது எண்ணிச் செயல்படுபவரின் வாழ்க்கை விரைவில் தடம்புரண்டு கெட்டொழியும். இகலின் மிகலினி தென்பவன் வாழ்க்கை தவலம் கெடலம் நனித்து முயூவ விளக்க உரை இகல் கொள்வதால் வெல்லுதல் இனியது என்று கருதுகின்றவனுடைய வாழ்க்கை தவறி போதலும் அழுதலும் விரைவில் உள்ளனவாம். சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறருடன் மனவேறுபாடு கொண்டு வளர்வது நல்லதே என்பவன் வாழ்க்கை அழியாமல் இருப்பதும் சிறிது காலமே, அழிந்து போவதும் சிறிது காலத்திற்குள்ளேயாம். கலைஞர் விளக்க உரை மாறுபாடு கொண்டு எதிர்ப்பதால் வெற்றி பெறுவதை எளிது எண்ணிச் செயல்படுபவரின் வாழ்க்கை விரைவில் தடம்புரண்டு கெட்டொழியும். இகலின் மிகலினி தென்பவன் வாழ்க்கை தவலம் கெடலம் நனித்து முயூவ விளக்க உரை இகல் கொள்வதால் வெல்லுதல் இனியது என்று கருதுகின்றவனுடைய வாழ்க்கை தவறி போதலும் அழுதலும் விரைவில் உள்ளனவாம். சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறருடன் மனவேறுபாடு கொண்டு வளர்வது நல்லதே என்பவன் வாழ்க்கை அழியாமல் இருப்பதும் சிறிது காலமே, அழிந்து போவதும் சிறிது காலத்திற்குள்ளேயாம். கலைஞர் விளக்க உரை மாறுபாடு கொண்டு எதிர்ப்பதால் வெற்றி பெறுவதை எளிது எண்ணிச் செயல்படுபவரின் வாழ்க்கை விரைவில் தடம்புரண்டு கெட்டொழியும்.